மதுரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு போஸ்டர் ஒட்டியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, தற்போது மதுரையில் ஒரு போஸ்டரானது பாஜக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர் வைரலாகி வருகிறது. அந்த போஸ்டரை பார்த்தோமானால் பாஜக தொண்டர்கள் உற்சாகம், பொதுமக்கள் வரவேற்பு, மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற வாசகத்துடன் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் தற்போது ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. பாஜக தேசிய தலைமை சார்பில் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை அந்தந்த மாநிலத்தின் தலைவராக ஒருவர் நியமனம் செய்து பாஜக தலைமை குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாஜக தேசிய தலைவர்கள் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தமிழகத்தின் புதிய பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கும் பணியானது தற்போது தேசிய பாஜக தலைமையால் ஆலோசனை செய்யப்பட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது மதுரை பாஜக நிர்வாகிகள் சிலர், அதாவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக உறவு பிரிவு மாநில செயலாளராக உள்ள செந்தில்குமார் மற்றும் விஷ்ணு கிருஷ்ணா ஆகிய இருவரும் தற்போது வெற்றியிருக்கிறார்கள். பிரேக்கிங் நியூஸ், பாஜக தொண்டர்கள் உற்சாகம், பொதுமக்கள் வரவேற்பு என்றும் மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் வழி முழுவதும் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு என்ற வாசகத்துடன் மதுரை மாநகர் முழுவதும் பாஜக நிர்வாகியால் ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர்கள் தற்போது பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பலதரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அருண்.